Welcome to NMAX Civil Nothukan. In the video, we will talk about circles. Question number 6. ABCD is a cyclic quadrilateral. We will diagram. The diagonals intersect at E. If angle DBC is 70 and angle BAC is 30. Further, if AB is equal to BC, in the two length equal. So AB is equal to BC. Find angle ECD இந்த angle கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம போடலாம். ஸோ angle DBC அதாவது angle DBC இந்த ஆங்கிளும் angle CADயும் ஈக்குவல்னு சொல்லலாம். angles in the same circle. ஸோ அப்போ என்ன ஆகிடும்? அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த இடம் 17 ஆகிடும். ஸோ ஆங்கிள் DAC இஸ் ஈக்குவல் டு 70. ஸோ ஆங்கிள் DAB மொத்தமாக இந்த ஆங்கிள் என்ன ஆகும்? 70 + 13 ஆகிடும். அப்போது 100. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் DAB plus angle DCB. இது ரெண்டும் opposite angles இல்லையா? Equal to 180 degree. ஏன்னா cyclic quadrilateral. So cyclic quadrilateralல இது வந்து opposite angles. So இது 100னா angle DCB என்னவா இருக்கும்? BCD DCB ரெண்டும் ஒன்று தான். So angle DCB is equal to 180 minus 100 18 ஆகிடும். ஓகே, கொஷனில் ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ECD கேட்டிருக்காங்க, இந்த போர்ஷன் கேட்டிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போது இந்த போர்ஷன் கேட்டிருக்காங்க, நமக்கு என்னென்னதெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே இது ரெண்டும் ஈக்குவல் சைட்ஸ், கரெக்டாக? இது ரெண்டும் ஈக்குவல் சைட்ஸ்ன்னும் போது இந்த இடத்துல ஆங்கிள் ஓகே ஈக்குவல் சைட்ஸ்ன்னும் போது இங்கே இருக்கிற 30, அதாவது EAB is equal to 30னா ECB equal to 30, இந்த போர்ஷன் 30. ஓகேவா? ஆனால் நமக்கு என்ன வேணும்? ECD, ஆங்கிள் ECD. ஸோ ஃபுல் ஆங்கிள் DCBயில் இது 30னா ஆங்கிள் DCB ஆங்கிள் என்னது? ஆங்கிள் DCE ப்ளஸ் ஆங்கிள் ECB. இப்போ ECB 30 போட்டோம், இது 80. இதுதான் கேட்டிருக்காங்க. ECDயும் ஒன்று தான், DCEன்னு ஒன்று தான். சென்டர் ஆங்கிள் சியை தான் அது குறிக்குது. ஸோ வேணால் ECDன்னு மாற்றிக்கோங்க. இந்த இடம் 13 சொல்லியாச்சு. ஸோ அப்போ ஆங்கிள் ECD இஸ் ஈக்குவல் டு 80 minus 30 50.